சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நம்ம உலக அரசியல பேசிக்கிட்டு இருக்கும். குறிப்பா இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யுஎஸ் விசிட் போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி ராகுல் அவர்கள் போயிருந்தாங்க. மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. இப்போ பிரதமர் அவர்கள் போயிருக்காரு. இதுவும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. போன வீடியோல பிரதம மந்திரி யுஎஸ்க்கு போயிருக்காரு. அது என்னென்னலாம் ஆக போகுது அப்படிங்கறத பார்த்துட்டு அதன் கூட நம்மளது வெளியுறவுத்துறை அமைச்சர் மேல ஒரு கோர்ட் சம்மன் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். நம்ம இப்ப அதை ஒதுக்கிட்டு இப்ப ஆக்சுவலா அது போறாரு, என்னென்னலாம் நடக்க போகுது, எதை பத்தி எல்லாம் பேச போறாரு, எப்படி எல்லாம் இன்டராக்ட் பண்ண போறாங்கிறத பார்த்தோம். அதுல ஆனா நம்ம பிரதம மந்திரி மோடி எப்பவுமே நம்ம ஒண்ணு எதிர்பார்ப்போம், இதெல்லாம் அவர் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம அதிசயத்தக்க வகையில பல விஷயங்களை நம்மள அறியாம பேசுவார். ஒரு ஆச்சரியப்படக்கூட வகையில அவருடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கும், பேச்சுகளும் இருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி இதை பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தியும் போயிருக்காரு. நம்ம அந்த போன வீடியோல நான் சொன்னேன், 5 மணி நேரம் தான் அவருடைய இன்டராக்ஷன். அதாவது வெளிநாட்டுக்கு போய் 72 மணி நேரத்துல பாக்கி 67 மணி நேரம் அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியாது. ஒரு பாதிக்கு பாதி அவருடைய பர்சனல் இதுக்கு எடுத்துட்டா கூட மத்த இதுல யாரை பார்த்தாரு என்னங்கிறது தெரியாது. ஆனா இங்க என்ன ஆயிருக்குன்னா, அதை நீங்க பார்த்தும் போது அந்த ராகுல் காந்தியோடைய விசிட் போது அவர் யாரை பார்த்தாரு, என்ன பேசுறாருன்னு நமக்கு தெரியாது. அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு வீடியோ யாரோடய இன்டர்வியூ பண்ற மாதிரி இருக்கும், யாரையோ மீட் பண்ற மாதிரி இருக்கும், அவங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். டீடைல்ஸ் எதுவுமே நமக்கு தெரியல. இங்க அப்படி இல்லை, எல்லாமே ஓப்பன், எல்லாமே பத்திரிகையில செய்திகளா வருது. என்ன பேசினாரு, ஏது செஞ்சாரு, லைவ். இப்ப முதல் நாள், அதாவது 21ஆம் தேதி அவர் போன போது அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னாக்க, குவாட் சம்மிட் தான் அட்டன் பண்ணாரு. டெலவேர் அப்படிங்கிற இடத்துல ஒரு குவாட் சம்மிட். அதுல பாரத பிரதமர், அதுக்கப்புறம் யுஎஸ் அதிபர் பைடன், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் அல்பனீஸ், அதுக்கப்புறம் கிஷிடான்னு ஜப்பானீஸ் பிரைம் மினிஸ்டர், இவங்க பார்த்து அது ஒரு இது பண்ணாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாருன்னா, அதை தவிர நிறைய சைட்ல நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணிருக்காரு அவர். அங்க குவாட் மீட்டிங் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா, அப்புறம் நியூயார்க்ல இந்தியன் டயஸ்போராவை நேத்து, அதாவது 22ஆம் தேதி நம்மளுடைய டைம் படி ராத்திரி 9:30-10 மணிக்கு ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல இந்தியன் டயஸ்போரா, அமெரிக்க வாழ் இந்தியர்கள், அவங்க அங்க சிட்டிசனா இருக்கலாம், என்ஆர்ஐஸா இருக்கலாம், கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து 1 மணி நேரத்துக்கு மேல உரையாற்றி இருக்காரு. அதுல பயங்கர இன்ட்ராக்ஷன், பயங்கர எதிர்பார்ப்புகள், கர ஒலி அப்படின்றது ஒவ்வொரு தரமும் மோடியே சொல்றாரு, நீங்களே ரெக்கார்டை பிரேக் பண்றீங்க ஒவ்வொரு தரமும் அப்படிங்கறத. அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதை எப்படி ராகுல் காந்தியோடைய ட்ரிப்போட, அவருடைய பயணத்தோட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறதையும் இதுல ஒவ்வொரு பாயிண்டா நம்ம பார்க்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம். இப்ப அவர் என்னன்னா, நியூயார்க்ல இந்தியன் டயஸ்போராக்கு ஒரு ஆடிட்டோரியம் செட்டப் பண்ணிருந்தாங்க. அது 15,000 தான் கெப்பாசிட்டி. ஆனா 25,000 பேர் வெளியில இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளவு அமோகமான வரவேற்பு இருந்தது. சரி, இந்த வரவேற்பு நியூயார்க்ல மட்டும் இல்ல, நீங்க டெலாவேர்ல இருக்கிற ஏர்போர்ட்ல, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பிலடெல்பியான்னு ஒரு இடம், அங்க அந்த இடத்துல ஏர்போர்ட்ல இருந்து அவர் வெளியில வரும்போதே, அதுக்கப்புறம் அவர் டியூபாண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. அந்த ஹோட்டலுக்கு வெளியில, அந்த ஹால்ல, எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய அளவுல வரவேற்பு. மோடி மோடி மோடின்னு சத்தம் அப்படியே வான பிளந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் ரிப்போர்ட்டும் நிறைய வந்திருக்கு பல பத்திரிகைகளிலும். நம் நாட்டு பத்திரிகை இல்லாம வெளிநாட்டு பத்திரிகைகள்ல இதை பத்தி ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையிலும் அவங்க பேசியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பா எதை பத்தி சொல்லணும்னாக்க, டாக்டர் அவினாஷ் குப்தா அப்படிங்கிறவர், இவர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன்ஸ், அங்க பல அசோசியேஷன் இருக்கு, அதுக்கு ஒரு அபெக்ஸ் பாடி மாதிரி இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன், அதனுடைய தலைவர் இவர், பிரசிடென்ட். அவர் குறிப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் இந்த டெலாவேர், பிலடெல்பியா இந்த ஏரியால தான் அவர் இருக்காரு. அங்க அவர் மோடியை பார்த்து பேசியிருக்காரு. அவர் சொல்றாரு, நாங்க கலாச்சார ரீதியாகவும் பண்பாடு ரீதியாகவும் இந்தியாவினுடைய மோடியினுடைய அம்பாசடர்களாக இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நிறைய பேச்சுவார்த்தை. அங்க இருந்த வரவேற்பு பார்க்கும் போதே பிரமிப்பா இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூயார்க் வந்திருக்காரு. இந்தியன் டயஸ்போராவோட 1 மணி நேரத்துக்கு மேல பேச்சுவார்த்தை. அந்த இந்தியன் டயஸ்போரா மோடி பேசுறதுக்கு முன்னாடி பலவிதமான கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, கலாச்சார நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அதுல ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம தமிழ் சேனல் அப்படிங்கிறதுனால நான் குறிப்பா பறை அப்படின்ற சொல்லக்கூடிய வாத்தியத்தை வச்சு ஒரு 7-8 பேர், அதுல ஒரு லேடி கூட இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் அமெரிக்க வாழ் இந்தியர்கள்.
ரொம்ப அருமையான அந்த நிகழ்ச்சி நடந்ததாக அவரே கூட அதை பாராட்டி சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இதுக்கப்புறம் மோடி வந்தாரு. வந்த உடனே எல்லாரும் மோதி மோதின்னு கத்துனாங்க. அப்ப அவர் முதல்ல சொன்னது நமஸ்தே அப்படின்னு தான் சொன்னாரு. சொல்லிட்ட உடனே எல்லாரும் நமஸ்தேன்னு சொன்னாங்க. அதைத்தான் பெரிய வைரல் ஆயிடுச்சு. அது ராஜ்தூத் அப்படி சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தாரு இல்லையா? ஆமா, அது ஹிந்தில சான்ஸ்கிரிட்ல ராஜ்தூத்னாக்க ஒரு நாட்டினுடைய தூதுவர்னு அர்த்தம். ராஜ்னாக்க அரசாங்கம் ஆர் ராஜ்யம், தூத் அப்படிங்கிறது DOOT அப்படின்னுவாங்க. அந்த தூத் அப்படிங்கிறது தூதுவர், அரசின் தூதுவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது எதுக்காக சொன்னாரு, எப்படி சொன்னாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, முதல்ல இந்த நமஸ்தே அவர் என்ன சொன்னாரு, உலகம் ஃபுல்லும் நீங்க பரப்பிட்டீங்க அந்த நமஸ்தேய அப்படின்ட்டாரு. இப்ப யாருமே அதுக்கு உதாரணமா இட்டாலி மெலோனி மேடம் இருக்காங்களா பிரசிடென்ட், அவங்க எல்லாரையுமே நமஸ்தே நமஸ்தேன்னு தான் வரவேற்றாங்க, கை குலுக்கவே இல்லாத. அதுல இருந்து அவரு அவர் அதுல இருந்து இந்த நமஸ்தே உங்களால இந்த மாதிரி வெளிநாட்டு வாழ் மக்கள் எல்லார்கிட்டையும் இந்த நமஸ்தேய பரப்பி விட்டாங்க, லோக்கல்ல இருந்து குளோபல் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கமெண்டோட தான் ஆரம்பிச்சாரு அவருடைய உரைய. அது மாதிரி சொல்லிக்கிட்டே வரும்போது அவர் ஃபர்ஸ்ட் இந்திய வாழ் அமெரிக்க மக்களை ரொம்ப பாராட்டி பேசி புகழ்ந்து தள்ளிட்டாரு. அவங்க உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு, டெவலப்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் டெடிகேஷன் இருக்கு. இதெல்லாம் உலக அளவுல நான் எந்த லீடரை போய் பார்த்தாலும் அவங்க பயங்கரமா பாராட்டுறாங்க. இந்தியர்களுடைய டேலண்ட், ஸ்கில் எல்லாத்தையும் ரொம்ப, அதுவும் ஹானஸ்டி, அதெல்லாம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. அது பின்னாடி அவர் ஜோ பைடன் வீட்டுக்கு போயிருக்காரு, டெலாவேர்ல இருக்கிற அவருடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் அழைக்கப்பட்டார், மோடி அழைக்கப்பட்டார். அங்க பைடன் இந்தியன்ஸ் ஒரு பிரமாதமா பிரைஸ் பண்ணிருக்காரு. அத மாதிரி சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்தியாவை அமெரிக்காவோட தொடர்புல வைக்கிறீங்க, அதே மாதிரி அமெரிக்காவை இந்தியாவோட தொடர்புல வைக்கிறீங்க. இந்தியா வித் அமெரிக்கா, அமெரிக்கா வித் இந்தியா, அதை கனெக்ட் பண்ற பாலமா நீங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு உரை சொல்லும் போது அதுலதான் உங்களை நான் நீங்க சாதாரண இந்தியர்கள் இல்ல, அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அல்ல, நீங்க ராஜ்தூத் அப்படிங்கிறார். அதாவது எனது நாட்டின், இந்தியாவின், அதாவது அம்பாசடர் அப்படிங்கிற மாதிரி பல விதத்துல, கல்ச்சரலி மட்டும் இல்ல, பண்பாடு, கலாச்சாரம், அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறை, நெறிமுறைகள் எல்லாத்துலயுமே நீங்க ஒரு தூதுவரா இங்க செயல்படுறீங்க, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பாராட்டி பேசியிருக்காரு. அதுதான் அந்த ராஜ்தூத் அப்படிங்கிற வார்த்தை. ஓகே சார், இப்ப நம்ம போயிடலாம், பாயிண்ட்டுக்கு போயிடலாம். எந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் கவனிக்கத்தக்கது, நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல சில விஷயங்கள் பேசிடலாம். ஆமா, அவர் வரிசையா சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. குறிப்பா இந்த வீடியோல நான் சொல்ல போறது அமெரிக்கர்களை எப்படி அவரு ஒரு கான்பிடன்ஸ்ல எடுத்துக்கிட்டு அது மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான். இத நம்ம ராகுல் காந்தியோட கம்பேர் பண்ணோம்னா, அவர் அமெரிக்கன்ஸ் மீட் பண்ணதா எனக்கு அவ்வளவா தெரியல. கூட்டத்தை காமிக்கவே இல்லை. இங்க கூட்டம் காமிக்கப்படுது உங்களுக்கு. அந்த 15,000 கூட்டமும் எழுந்து நின்று ஒலி எழுப்புறாங்க. அது மாதிரி ராகுல் காந்தியோட மீட்டிங்ல அந்த மாதிரி கூட்டத்தை பார்க்கல. யாருக்கிட்ட பேசினாருங்கிறது தெரியல. அதோட இல்லாம அவர் இந்தியர்களை ஒரு மாதிரி குறை சொல்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. அதை தவிர இன்னொரு என்ன பண்ணிருக்காருன்னா, இந்தியர்களை அதாவது அமெரிக்க வாழ் இந்தியர்களை இந்திய நாட்டிலிருந்து தனிமைப்படுத்துற மாதிரி தான் அவர் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது மோடி இதை எப்படி எடுத்து செஞ்சாரு, கையாண்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அமெரிக்க வாழ் மக்களுடைய இதை இது பண்ணிருக்காரு. அப்ப சொல்லும் போது அவர் சொல்றாரு, இங்க பலவிதமான, இங்க சில பேர் தமிழ் பேசுறாங்க, சில பேர் தெலுங்கு பேசுறாங்க, சில பேர் மலையாளம் பேசுறாங்க, சில பேர் பஞ்சாபி பேசுறாங்க, சில பேர் குஜராத்தி பேசுறாங்க அப்படின்னு கூட பயங்கர கரவொலி. ஏன்னா குஜராத்திஸ் நிறைய இருக்காங்க அங்க, எஸ்பெஷலி பட்டேல் குரூப்னு சொல்லக்கூடிய இனம் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு மொழி பேசினாலும் ஒரு புள்ளியில நீங்க எல்லாரும் இணையறீங்க, அதாவது அது இந்தியர்கள் அப்படிங்கிற புள்ளியில இணைஞ்சு ஒன்றுபட்டு அந்த ஒற்றுமை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்தியர்களா இருக்கீங்க. வெறும் இந்தியர்களா மட்டும் இல்ல அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்றேன்னா, நீங்க பல கடல்களை தாண்டி, அவர் 7 கடல் அப்படின்னு வரும், 7 கடலை தாண்டி நீங்க அமெரிக்காவுக்கு வந்திருக்கீங்கன்னு. அந்த மாதிரி நீங்க இருந்தாலும், எவ்வளவு கடலை தாண்டி வந்தாலும் அந்த கடலுடைய நீள அகலமோ அல்லது அதனுடைய ஆழங்களோ உங்களை மாத்த போறது கிடையாது. ஏன்னா நீங்க உணர்வால, உங்கள் மனதால, உணர்வால இந்தியர்கள், அதுதான் உங்களை இணைக்குது, லாங்குவேஜ் இல்ல அப்படிங்கிற ரொம்ப அருமையான இது. அந்த அதை எடுத்துக்காட்டா சொன்னது அது. அதைத்தான் அவர் சொல்றாரு. நீங்க எப்படி இந்தியால இருந்து வந்திருந்தாலும், பல்வேறு மாநிலத்தில் இருந்தாலும், இங்க நீங்க எல்லாருமே இந்தியரா இருக்கீங்க. எப்படி இந்தியால எல்லாரும் ஒற்றுமையா இந்தியர்களா இருக்காங்களோ அதே மாதிரி வெளிநாட்டிலையும் நீங்க எல்லாருமே
அந்த கடலினுடைய ஆழமும் டெப்த், அதாவது லெங்த் பிரெட்த்ன்னு சொல்றாரு, நீள அகலங்கள் ஆழங்கள் உங்களை பிரிக்கல, உங்களை இந்தியாவோட இன்னும் இணைச்சுதான் வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் அவர் பேசும்போது பயங்கர கரவொலி எழுப்புது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு, முக்கியமா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு அரசியல்வாதியாவே இல்லாத போது சாதாரணமா ஒரு மாணவன் மாதிரி பலவித கேள்விகளும் ஒரு குடைச்சலும் என் மனசுல இருந்தது. அதாவது இந்த அமெரிக்காவை பத்தி பேசும்போது சொல்றாரு, நான் அந்த மாதிரி ஒரு பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான கேள்விகள், பலவிதமான மன ஆர்வங்கள் அதெல்லாம் தூண்டப்பட்டு நான் இந்த நாட்டுக்கு வந்தேன். அதாவது அமெரிக்காவுக்கு நான் இந்த தர்த்தினா லேண்ட், அதுல வந்து நான் இறங்கினேன். அப்படியே பிரமிச்சு தான் போனேன். டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஏன் இதை நான் என் நாட்டுல செய்ய முடியாதுன்னு அப்பையில இருந்தே நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கறத நிறைய சொல்லியிருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, 29 மாகாணத்துல நான் கண்ணாப்பிடான்னு சுத்தி இருக்கேன் அப்படிங்கிற பாயிண்டா போய் பார்த்து அங்க இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு அந்த ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கிறது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் கத்துக்கணும், எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். நேரடி அனுபவத்துல நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பயே நான் மனசுல டிசைட் பண்ணிட்டேன், இந்தியாவை இத மாதிரி கொண்டு வரணும், ஒரு உன்னதமான நாடா கொண்டு வரணும் அப்படின்னும் போது அந்த 29 மாகாணத்தை பத்தி அவர் சொல்லும் போது அந்த அமெரிக்கால பயங்கர வரவேற்பு மக்கள் கிட்ட இருந்து. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பெரிய லெவல்ல கொண்டு போறாரு. அதாவது எப்படி வந்து நான் அமெரிக்காவை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா சொல்லும் போது, அதே மாதிரி நான் இந்த இந்திய வாழ் மக்களையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி உணர்வுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு. அதுக்கு வந்து இது வந்து ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி கிடையாது, இவர் வந்து அட்ரஸ் பண்றாரு. அதாவது பொது மேடை மாதிரி இருந்து இவருடைய சொற்பொழிவு மாதிரி தான் ஆற்றுறாரு. அதுல சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நம்ம என்ன பாயிண்ட் பாக்குறோம் அப்படின்னா, முதல்ல அமெரிக்கர்களை பத்தி சொன்னாரு, அதுக்கப்புறம் இந்திய வாழ் அமெரிக்கர்களை பத்தி சொன்னாரு, அவங்களுடைய டைவர்சிட்டியில எப்படி யூனிட்டி இருக்குங்கிறத பத்தி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஓன் தனிப்பட்ட முறையில அமெரிக்கால தன்னுடைய அனுபவங்களை பத்தி பேசியிருக்காரு. 29 மாகாணங்களை சுற்றுலா வந்து செஞ்சு எல்லாம் அதை பத்தி பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் எங்க போறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முக்கியமா வந்து இந்த லாங்குவேஜ் டிஃபரன்ஸ், பலவிதமான ரிலிஜியஸ் டிஃபரன்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் இந்தியர்கள் கிட்ட ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, அதாவது ஒரு ஆழமாக வேர் ஊன்றிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுல இருக்கிற மக்களை நம்ம குடும்பமா தான் நம்ம நினைப்போம் அப்படிங்கிறது. இது ஆக்சுவலா அவர் சொல்லல, இந்த ஏற்கனவே யூஎன்ல சொன்னதுதான், வசுதைவ குடும்பகம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதனுடைய தத்துவத்துல இத சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாரோடையும் ஒரே குடும்பமா பழகுவீங்க, எல்லாரையும் உங்க நண்பர்களா நினைப்பீங்க, எல்லாருக்கும் உதவி செய்வீங்க. உலகத்துல எத்தனையோ ரிலிஜன் இருக்கு, எத்தனையோ இது இருக்கு, அவங்க எல்லாரோடையும் ஒற்றுமையா தான் பழகுறீங்க. அந்த மாதிரி பழகுறதுல வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. இது எல்லாத்தையும் நான் கவனிக்கிறேன். இதுதான் வந்து ஆதாரமான அடிப்படையான இந்தியர்களுடைய குணம். அது வேறொன்று இருக்கு. இத வந்து நீங்க எங்க போனாலும் நீங்க கைவிட மாட்டீங்கன்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சொல்லும் போதுதான் அப்பதான் என்ன சொல்றாரு, எப்படி வந்து ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் அவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியா கூப்பிட்டுருந்தாராம். இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது. நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அபிஷியல் விசிட் எல்லாம் வந்ததுனாக்க ஒயிட் ஹவுஸ், ஓகே, வெள்ளை மாளிகைக்கு தான் விருந்தினரா கூப்பிடுவாங்க. அங்கதான் வந்து பேங்க்வெட் அது இதெல்லாம் நடக்கும். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு நீங்களே இருக்கீங்க, யாரையாவது இன்வைட் பண்ணணும்னா உங்க ஆபீஸ்க்கு தான் இன்வைட் பண்ணுங்க, உங்க வீட்டுக்கு யாரையுமே இன்வைட் பண்ண மாட்டேங்க. அவர் அந்த மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, டெலவர்ல இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, இன்வைட் பண்ணிருக்காரு மோதியா. அது ஒரு மிகப்பெரிய பெருமையா பார்க்கப்படுது அப்படி. சோ இந்த இடத்துல அவர் ஜோ பைடனையும் ஒன்னும் குறை சொல்லல, நல்லபடியா தான் பேசியிருக்காரு. மாதிரி அங்க போன உடனே அவர் என்ன சொல்றாரு, ஜோ பைடன் வந்து இந்தியர்களை பயங்கரமா புகழ்ந்திருக்காரு. ரொம்ப டெடிகேட்டட் பீப்புள், சின்சியர், ஸ்கில்டு பீப்புள். பல பேர் வந்து சயின்டிஸ்டா இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க, ப்ரொஃபஸரா இருக்காங்க, ரிசர்ச் பீப்புளா இருக்காங்க, எல்லாரையும் நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு அவர் சொன்னது, அந்த விருந்துல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது, இதை எல்லாத்தையும் எடுத்து இவர் அந்த பப்ளிக் மீட்டிங்ல நியூயார்க்ல சொல்லும் போது அப்ப சொல்றாரு, இது 140 கோடி மக்களுக்கு கிடைச்ச மரியாதை. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு கிடைச்ச மரியாதை அப்படின்னு அவர் சொல்றாரு. இது இல்லைனாக்கா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நீங்க இல்லைன்னா நான் இல்லை, எனக்கு கிடைச்ச மரியாதை இல்லை, இது இந்திய மக்களுக்கும் இங்க வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்குமான மரியாதைன்னு பயங்கர அப்ளாஸ் எல்லாம். அது அதாவது அவர் ஒரு தர்மம் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்க இதுக்கெல்லாம் கை தட்டிக்கிட்டே இருக்கீங்களே, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு கை தட்டுறதுக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அதுல குறிப்பா ஒண்ணு சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்றாரு, அதாவது இந்த கிரிக்கெட்டை பத்தி,
கிரிக்கெட்டை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு, T20 வேர்ல்டு கப் யூஎஸ்ல நடந்தது, உடனே கரகோஷம். ஏன்னா இந்தியா வந்து கிரிக்கெட்ல அப்படியே ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு, ஓகே, விருப்பம் இருக்கும். அது யூஎஸ்ல நடந்தது, இந்த வேர்ல்டு கப் நடந்த போது அவர் என்ன சொல்றாருன்னா, T20 வேர்ல்டு கப்ல வந்து யூஎஸ்காக யார் ஆடினான்னு பார்த்தேன். T20 வேர்ல்டு கப் கிரிக்கெட்டுக்கே அவ்வளவு ஆர்வம் இருந்தவங்க யூஎஸ்ல இருக்கிறவங்க யார் ஆடினாங்க அப்படின்னு பார்த்தா, அதுலயும் உலகமே வியந்து பார்க்குது, இந்தியர்கள் தான். யூஎஸ் டீம்ல இந்தியர்கள் இருந்திருக்காங்க. அந்த இந்தியர்களை பார்த்து உலகமே வியந்திருக்கு. இதெல்லாம் வந்து நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப பயங்கர, அதுவும் கிரிக்கெட் இந்தியர்கள் யூஎஸ்காக ஆடினாங்க, எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய ஒரு அபாரமான நிகழ்வு அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேசிட்டு இது மாதிரி எல்லாம் நிறைய பேசியிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் வந்து இந்தியர்களை வந்து குறிப்பா ரொம்ப இணைக்கிறாரு. எப்படி இணைக்கிறாரு அப்படின்னா, இந்த கலாச்சார ரீதி, பண்பாடு, இதில் பத்தி எல்லாம் அவர் பேசும்போது நிறைய சொல்றாரு. அதான், அதாவது எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, டெப்த் இருந்தாலும் சரி, நீங்க இந்தியாவோட இணைஞ்சுதான் இருக்கீங்க, உங்க உணர்வுகள் என்றும் இந்திய உணர்வா இருக்கு, பாரத் மாதாவுடைய ஆசீர்வாதம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பத்தி பேசுறாங்க. அந்த மாதிரி பேசும்போது இது எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்தியர்களை, வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை ஒரு யுனைட் பண்ண, அதாவது யூனிட்டியா இருக்கிறத தவிர அவங்களுக்கு இந்திய உணர்வு இருக்குங்கிறது, இந்தியாவோட எப்பவுமே அவங்க கனெக்டடா இருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு, நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. இதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னாக்க இன்னொரு பாயிண்ட் என்ன முக்கியமான வருது அப்படின்னாக்கா, பாவனா அப்படிங்கிறாரு. பாவனா அப்படின்னாக்க ஒரு உணர்வு பூர்வமானது அப்படிங்கிறது, அந்த மாதிரி அவர் சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. இந்த இடத்துலதான் நம்ம எதை பத்தி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, அமெரிக்க வாழ் இந்தியர்கள் ஏதோ தனியா ஒரு குரூப் மாதிரியும், அவங்க ஒரு தனி ஜாதியோ ஒரு மதமோ ஒரு இதுவோ ஒரு தனி குரூப், அவங்களுக்கு இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ராகுல் காந்தி போன போது சில இதெல்லாம் நேரேட்டிவ்ஸ் சொல்லக்கூடியது எடுப்புகள் இருந்தது. அந்த மாதிரி இப்ப வந்து அதை உடைச்சு எறிஞ்சிருக்காரு, அதை கம்ப்ளீட்டா உடைச்சு எரிஞ்சிட்டாரு. நீங்க எல்லாருமே இந்தியர்கள் தான், இந்தியோட கனெக்டட் தான் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருக்காரு. அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வையா இருக்கு. நான் வந்து ராகுல் காந்தியை குறை சொல்லல, அவர் எப்படி மீட்டிங் போட்டாரு, இவர் எப்படி மீட்டிங் போட்டாரு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் ராகுல் காந்தி இந்தியாவுக்கு எதிராகவோ இல்ல அதற்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில பேசாம, இந்த மாதிரி ஒருத்தரை பிரிச்சு பேசுறது, இன்னொருத்தரை இதுவா பேசுறது, இந்தியாவை போய் அங்க கீழ்த்தரமா விமர்சனம் செய்யறது, அதெல்லாம் பார்க்கும்போது மோடி வந்து அது அப்படியே, அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த SWOT அனாலிசிஸ்னு ஒண்ணு இருக்கு மேனேஜ்மெண்ட்ல, SWOT அப்படின்னு. அதுல வந்து த்ரெட்டை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணணும். ராகுல் காந்தி விதைச்சிட்டு வந்தது வந்து த்ரெட். அமெரிக்கால போய் அவர் சொல்லிட்டு வந்தது எல்லாமே இந்தியாவுக்கு மாறான த்ரெட் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு பயம் அப்படின்னு. அதை வந்து இவர் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய புரிதல், ஒரு புரிய நல்ல இது எல்லாமே இந்தியர்களுக்கு வந்திருக்கு. நல்லா பேசியிருக்காரு. ராகுல் அவர்கள் யுஎஸ் போகும்போது RSS பத்தி பேசினாரு, பிஜேபி பத்தி பேசினாரு, பிரதமர் பத்தி பேசியிருந்தாரு நெகட்டிவா. ஆமா, உடனே பிரதமர் அவர்கள் யுஎஸ் போகும்போது அங்க வந்து இந்த அளவுக்கு புகழாரமும் இருக்கு, அவருக்கு வரவேற்பு இருக்கு இல்லையா? இது ரெண்டு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறதுன்னு தோணுது. அதுதான் சொல்றேன். இப்ப வந்து இவர் வந்து போனது அபிஷியல் விசிட் ஃபார் வந்து உன்கா அசம்பிளில, UN ஜெனரல் அசம்பிளி, அப்புறம் இந்த குவாட் சமிட், இது மாதிரி இதுக்கு தான் போனாரு. நடுவுல ஒரு நாள் வந்து இந்திய மக்களை சந்திச்சு பேசியிருக்காரு. இப்ப அந்த கூட்டத்துல இருக்கிற ஆர்ப்பரிப்பு, அந்த கூட்டத்தினுடைய ரியாக்ஷன், அந்த கூட்டத்தினுடைய மோதி மோதி அப்படிங்கிற சத்தம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து, நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து பிளேன்ல இறங்குறதுல இருந்து இந்த நியூயார்க்ல வந்து அவர் பேச்சு முடிகிற வரைக்கும் தொடர்ந்து இருந்தது. அப்ப வந்து எவ்வளவுதான் நீங்க தூற்றி பேசினாலும், விமர்சனங்கள், கடுமையான நெகட்டிவ் விமர்சனங்களை வச்சிருந்தாலும், அவர் ஒரு டால் லீடர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. திருப்பியும் அப்படிதான் எடுத்துக்கணும். சரி, அது ஒரு பக்கம். அதே சமயத்துல இன்னைக்கு 3வது நாள் அவருடைய பயணம், அதாவது 23ஆம் தேதி அவருடைய 3ஆம் நாள் பயணம் அமெரிக்காவுக்கு. அதுல வந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில தான் பேச போறாரு. ஃபியூச்சர் சம்மிட் ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான், அதை பத்தி சம்மிட் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் டாபிக் அங்க. இப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, இந்த கடந்த 2 நாள்ல இது வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகளை பத்தியோ, எதிர்கட்சி தலைவர்களை பத்தியோ, இல்ல மற்ற தலைவர்களை பத்தியோ, மற்ற கட்சிகளை பத்தியோ எதுவுமே நெகட்டிவா பேசல. இது கண்கூட நம்ம பாக்குறோம். ஏன்னா எல்லாமே வந்து ஓப்பன் டெலிகாஸ்ட், ஓப்பன் நியூஸ்
நம்ம பத்திரிகையில நான் சொன்ன மாதிரி அமெரிக்க பத்திரிகைகளே வந்திருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ பத்தி குற்றம் குறையோ இல்ல அப்போசிஷன் லீடர் ஆஃப் த அப்போசிஷனை பத்தி குற்றம் குறையோ ஏதாவது சொல்லியிருக்காரு? இல்ல. அதைத்தான் நான் சொல்றது. எப்பவுமே நான் நம்மளுடைய மக்களுக்கு இந்த திருப்பதி லட்டு விஷயத்திலே நம்ம என்ன சொன்னேன், நான் பி ப்ரோஆக்டிவ், டோன்ட் பி ரியாக்டிவ். நீங்க ரியாக்ஷன் பண்ணாதீங்க. 10 பேர் மோசமான கமெண்ட் 100 பேர் போடுவாங்க, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அதே மாதிரிதான் நீங்க ப்ரோஆக்டிவா இருங்க. நீங்க என்ன செய்யணும், இத 4 பேருக்கு சொல்லி யாரு அந்த தப்ப செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா நம்மளுடைய எய்ம். அதுதான் ப்ரோஆக்டிவ். இப்ப மோடி என்ன செஞ்சிருக்காருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ப்ரோஆக்டிவா தான் இருந்திருக்காரு. இந்தியாவை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு, இந்திய வளங்களை பத்தி பேசியிருக்காரு, அமெரிக்க வாழ் இந்தியர்களை பத்தி அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்களுடைய பொசிஷன் இன்னைக்கு என்ன, உலக தலைவர்கள் வியந்து நோக்கக்கூடிய வகையில இருக்காங்க, எல்லாரோடையும் மிங்கிள் பண்றாங்க, எந்த கலாச்சாரத்தையும் உடனே ஏத்துக்கிறாங்க, அவங்க யாரையுமே வேற்றுமையோட பழகிறது இல்ல, எந்த ஊருக்கு போனாலும் தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதை தவிர மற்றவங்களால தான் எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்கிறது தான் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு வசுதைவ குடும்பம்ங்கிறத வந்து அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நல்லதை பத்தி தான் பேசியிருக்காரு, ப்ரோஆக்டிவா தான் பேசியிருக்காரு. அதைத்தான் இந்த மீட்டிங்ல நான் வந்து என்னுடைய கருத்தா எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி அவர் பேசினதும் செஞ்சதும் அமெரிக்க மக்கள், அமெரிக்க வாழ் இந்தியர்களை இந்தியாவோட ஒன்றிணைச்சதும் அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை பற்றி பெருமையா பேசியிருக்கிறதும் ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்ட சரியான பதிலடியா தான் நான் பாக்குறேன். அவர் போன போது என்ன செஞ்சாரு, இப்ப பிரைம் மினிஸ்டர் போன போது என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கறத ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாக்க அப்படியே எதிர்மறையா இருக்கு. மோடி செஞ்சது எல்லாமே நேர்மறை, அவர் செய்தது எல்லாமே எதிர்மறை அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. இது ஒன்னும் கொஞ்சம், அதுதான் நான் எப்பவும் சொல்ற மாதிரி, கொஞ்சம் ரீட் இன் பிட்வீன் தி லைன்ஸ். அவர் உதிர்க்கிற மோடி வந்து ஒவ்வொரு சென்டென்ஸும் நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து அவர் சொல்றாரு, இது வந்து நீங்க வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, இது வந்து அமெரிக்கா இந்தியா, அமெரிக்கன் இந்தியன் அப்படி கொண்டு போறாரு அவர். அதுதான் பாசிட்டிவ் திங்கிங், அதுதான் ப்ரோஆக்டிவ் திங்கிங்னு சொல்றேன். அந்த மாதிரி சொல்லும் போது அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு ஒரு பெருமை உணர்வு வருது. ஓ, என்ன மாதிரி நம்மள அம்பாசிடர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நம்மள அமெரிக்கா இந்தியா கனெக்ஷன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சொல்லும் போது அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து அமெரிக்க வாழ் இந்தியர்களால இந்தியா அமெரிக்கா உறவு பலப்பட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த ஏஐ உச்சத்தை தொட்டு இருக்குங்க, இது வந்து மறுக்க முடியாத ஒரு சக்தி அப்படிங்கிறாரு. இந்த சக்தி வந்து அதனுடைய உச்சத்தை தொடப்போகுது 2 நாட்டினுடைய உறவுகள்ல அப்படின்லாம் பேசியிருக்காரு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். அங்க வந்து இப்ப இவர் என்ன போய் செஞ்சாரு, இந்த மாதிரி நாடே குட்டிச்சோராயிடுச்சு, கான்ஸ்டிடியூஷனை மாத்திருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் அவர் பேசும்போது கான்ஸ்டிடியூஷன் ஏதோ போயிடுங்கிற மாதிரி பேசிட்டு வந்தாரு. இப்ப இதுல அமெரிக்கால போய் ராகுல் காந்தி. இதுல வேடிக்கை என்னன்னா, காங்கிரஸினுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோ எடுத்து நீங்க படிச்சு பார்த்தாக்க 40ல இருந்து 42 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அவங்க பண்ண போறதாவே அந்த அவங்களுடைய மேனிபெஸ்டோல, எலெக்ஷன் மேனிபெஸ்டோல சொல்லியிருக்காங்க. சோ இதைத்தான் நான் சொல்றது. இப்ப வந்து இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, வளர்ந்துகிட்ட வர நாடு, எவ்வளவோ பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா வளரவே இல்ல, கான்ஸ்டிடியூஷன் ஆபத்துல இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் எங்க ஆபத்துல இருக்கு? உன்னுடைய மேனிபெஸ்டோல 40 தடவை நீ வந்து சேஞ்ச் பண்றதுக்கான லைன்ஸ் கொடுத்திருக்க, நீ ஒரு திட்டங்கள், அந்த திட்டங்கள் எல்லாம் நீ அமல்படுத்தணும்னா கான்ஸ்டிடியூஷன் மாத்தணும். அதை மாத்தாம அந்த சில திட்டங்கள்லாம் நீங்க அமல்படுத்தவே முடியாது. அவங்க காங்கிரஸுடைய கான்ஸ்டிடியூஷன் படி, சாரி மேனிபெஸ்டோ படி அவங்க வந்து அப்ப வந்து நீங்க பாருங்க என்ன மாதிரி ஒரு எதிர்மறையான கருத்தை அவர் வச்சிருக்காரு இவரு. ஆனா அதே மோடி அதை பத்தி ஏதாவது பேசினாரா? கிடையாது. நீங்க அதான் இதான் பாருங்களேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஏஐ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னது அது அப்படிங்கிற. எல்லாரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் சொல்றாங்க கூட்டத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்ன உடனே இவர் அதை மாத்துறாரு. இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் இந்தியன், அமெரிக்கா இந்தியா உறவு, அதை தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது இப்ப வந்து இந்த சபகாலத்துல ஏஐ சக்தி மிகப்பெரிய சக்தி, யாராலையும் மறுக்க முடியாத சக்தியா மாறிடுச்சு அப்படிங்கிறாரு. இந்தியாவை வந்து யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி இந்தியா வந்து அப்படியே மாத்திடணும், ஒன்னும் இல்ல, காஷ்மீரை பிரிச்சு பிரிவினைவாதிகளோட சேர்ந்து தானே பேசியிருக்காரு இவரு. ராகுல் காந்தியோட கட்சி வந்து நேஷனல் கான்பரன்ஸோட சேர்ந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்களா? இவர் வந்து யூனிட்டியை பத்தி பேசுறாரு, அவர் வந்து பிரிவினைவாதத்தை பத்தி பேசுறாரு. அதுதான் வித்தியாசம். அங்கதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். அப்படிதான் படுது எனக்கு. அதே மாதிரி அந்த ஆர்டிபிஷியல் சக்தி இனிமே உலகத்தின் மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி என்ன ஆகும் அப்படின்னா அமெரிக்கன் இந்தியன் சக்தியா மாறுது. அந்த அமெரிக்கன் இந்தியன் சக்தி தான் இந்த 2 நாட்டினுடைய உறவுகளை புதிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அதை. இந்த இடத்துல இப்ப என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பண்ணும்போது நிறைய பேசி இருக்கும்,
அமெரிக்காவுடைய CIA எப்படி இன்வால்வ் ஆகுது, மத்த நாடுகள் எப்படி தூண்டி விடுது, எப்படி சண்டை மூட்டி விடுறாங்க, எப்படி உள்வேலை பாக்குறாங்கன்னு தெளிவா பேசியிருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதுமே பேசியிருக்கோம் இல்லையா? ரொம்ப கரெக்ட். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாமளே வந்துட்டு ஆஹா எப்படி நம்ம பிரதமர் அங்க போய் இப்படி பேசிட்டாரு, ஜோ பிடன் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்ல உயரா பேசிட்டாரு நம்ம சொல்றோம் இல்லையா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இத வந்து இந்தியா மற்றும் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸை பத்தி அவர் பேசியிருக்காரு. அது இந்த வீடியோல வேணாம், நம்ம அதை ஒரு தனி வீடியோவா போடலாம். அதுல இன்னும் நல்லா தெளிவா சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிஐஏஓ, டீப் ஸ்டேட்டோ இல்ல FBI போன்ற உளவு ஸ்தாபனங்களுக்காக கடைசியில ஒரு 10 நிமிஷம், மொத்தம் 1 hour 9 minutes நினைக்கிறேன் அந்த வீடியோ அவர் ஃபுல்லா பேசினது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹிந்தியில பேசியிருக்காரு. அதை வந்து இந்தியா டுடேல எல்லா சேனல்லையும் நம்ம இந்தியால வந்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்ப வந்து அதுல வந்து கடைசி 10 நிமிஷத்துல இந்தியில பேசுனதுனால மேக்சிமம் தமிழ்நாட்டு ஆட்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால கொஞ்சம் டீட்டெயிலா பேசிடலாங்க. நம்ம ஹிந்தி தெரியாது போறோம்னு சொல்லிடுவோம் இல்லையா? அதனால அவர் இன்னும் அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியாது. இங்க வந்து என்னுடைய அனுமானத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இங்க இருந்து அமெரிக்கா போறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு விட்டுடுங்க, தமிழர்களை விட்டுடுங்க. அதுவே நான் வரப்போறேன் அந்த பாயிண்ட்டுக்கும். தமிழர்கள் இல்லாம நீங்க நம்ம சுற்றி இருக்கிற மாகாணம், எந்த மாகாணத்துக்கு போனாலும் ஓகே, அதாவது மாநிலத்துக்கு போனாலும், நம்மளை சுத்தி என்ன இருக்கு? கேரளா இருக்கு, கர்நாடகா இருக்கு, அப்புறம் தெலுங்கானா இருக்கு, அப்புறம் ஆந்திரா இருக்கு, பாண்டிச்சேரி விட்டுருங்க, ஏன்னா அதுவும் தமிழ் தான். இந்த 4-5 மாநிலங்கள்ல எல்லா இடத்துலயுமே மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கை கர்நாடகா எடுத்தீங்கன்னாக்கா, இப்ப என்னோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் சரளமா ஹிந்தியில பேசும், ஹிந்தி படிக்கும் எழுதும். கேரளா அதே மாதிரி. நீங்க வேணா போய் பாருங்க, கேரளால வந்து அதனால அவங்களால ஈஸியா கனெக்ட். அதோட இல்லாம பிரதம மந்திரி மோடி வந்து எந்த மாதிரி பேசியிருக்காருன்னா, ஒரு சாதாரண கலோக்கியல், நம்ம இப்ப எப்படி பேசுறோமோ அது மாதிரி இருக்கும். தமிழ் அப்படியே சுத்த தமிழ்ல, சங்க தமிழ்ல நான் பேசினா யாருக்குமே புரியாது, எனக்கே தெரியாது. அப்படி ஒருவேளை நான் எழுதி வச்சு பேசினாலும் யாருக்கும் புரியாது. அதனாலதான் நம்ம வந்து கலோக்கியல் லாங்குவேஜ்ல, இதை நம்ம நேயர்கள் பல பேர் அதை பாராட்டியிருக்காங்க. ரொம்ப கேஷுவலா பேசுறீங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டியிருக்காங்க. அதனால வந்து அவர் கலோக்கியல் ஹிந்தியில தான் பேசியிருக்காரு, நிறைய இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தேதியில வந்து அமெரிக்க வாழ் இந்தியர்களே, மொத்தமா இந்தியர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 50 லட்சம்ல இருந்து 60 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அதுல ஒரு 10% கூட நம்ம இந்த தமிழ் மக்கள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே 10% ஒரு 5 லட்சம் பேர். அந்த 5 லட்சம் பேர்ல கண்டிப்பா ஒரு 50% பீப்புளுக்கு வந்து கண்டிப்பா ஹிந்தி தெரிஞ்சிருக்கும். ஆக தெரியாதவங்க அமெரிக்கால வாழறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். நம்மளே ஒரு ஹிந்தி படம் பாக்குறோம், எல்லாமே ஹிந்தியில தெரிஞ்சுக்கிட்டா இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாம் பாக்குறாங்க, இங்கிலீஷ் படம் பாக்குறாங்க. எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் அவங்க பேசுறது புரியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் அந்த பாயிண்ட்ல கேட்கல, அவங்களுக்கு புரியும், இங்க இருக்கவங்க தான் புரியாதுன்னு சொல்ல வந்தேன். நம்ம பிரதமர் யூஎஸ் போனதுக்கு அப்புறம் அவர் இந்தியில பேசினது அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய புரியும். ஆனா தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு என்ன பேசினாருன்னு எந்த அளவுக்கு ஆர்வம் காமிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே ஆர்வம் காமிச்சாலும் கூட டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கம்ப்ளீட் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இங்க கிடைக்குமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கறது இங்க பதிவு பண்ணப்படும் அப்படின்னு சொல்றேன். கரெக்ட், அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான், நான் இல்லைன்னு சொல்லல. முதல்ல எப்பவுமே என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட நான் அதை உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். சென்னையில இருக்கக்கூடிய மார்வாடிகள் அதிகமாக வாழக்கூடிய சவுகார்பேட், அந்த இடத்துல எலெக்ஷன் போது எந்த மொழியில போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க? அரசியல் கட்சிகள், குறிப்பா மெயினா இருக்கிற அரசியல் கட்சிகள் ஹிந்தியில தான் போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் டார்கெட் குரூப்புக்கு எந்த மொழியில போஸ்டர் அடிச்சா அவங்க புரிஞ்சுப்பாங்களோ அந்த மொழியில போஸ்டர் அடிக்கப்பட்டது. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து அமெரிக்கால இந்தியன் டயஸ்போரா அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 85-90% மக்கள் வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க, அவங்க தான் டார்கெட் குரூப். அவங்களுக்கான மொழியில அவங்க பேசிருக்காங்க. சரி, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி புரியும்னா, இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்க அதை கொஞ்சம் எடுத்து விவரமா சொல்ல வேண்டியதான். அதுல எந்த கலப்படமும் இல்லாம அவர் என்ன பேசினாரோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். பல நேரங்கள்ல வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. பல முக்கியமான விஷயங்கள் எடுக்கும் பொழுது ஹிந்தியில இருக்கும்போது நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். அப்போ கூட பாத்தீங்கன்னா ஏஐ நிறைய யூஸ் பண்றோம், சில விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னு பாக்குறோம், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை எடுத்து டக்குன்னு வந்து இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறோம். நிறைய விஷயங்கள் வந்து நாங்க டெக்னாலஜி யூஸ் பண்றோம். நான் அதை மறுக்கவே இல்லை. இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்க, இப்ப நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு ஹிந்தி தெரியும், நான் ஒன்றும் பெரிய பண்டிட்டும் கிடையாது, ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனால் என்னால அது வந்து
ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது சாதாரண கலோக்கியல் லாங்குவேஜ், பண்டிட் லாங்குவேஜ் கிடையாது, இந்தி பண்டிட்டோட லாங்குவேஜ் கிடையாது. அதனாலதான் எந்தவித கலப்படமும் இல்லாம எக்ஸாக்டா அவர் என்ன பேசினாரோ, அவர் என்ன சொன்னாரோ அதை எழுதிட்டு ராகுல் காந்தியும் மோடியும் கனெக்ட் பண்ணிட்டு பர்சனல் ஒப்பீனியன் முதலே சொல்லிட்டேன். அதை நான் எப்படி பார்க்கிறேன், என்னுடைய பார்வை எப்படி அப்படிங்கறத மட்டும்தான் நான் என்னுடைய சொந்த கருத்து. மற்றபடி அங்க பேசினது, அங்க இருந்த நடவடிக்கைகள் எல்லாமே அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாரும் உண்மையோ இதை நீங்க இதுல பார்க்கலாம். இப்ப இன்னும் ஒன்னே இல்ல, ஒரு நாள் 2 நாள்லயே தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வரும். அதுல திரிவுகள் இருக்கலாம், அது மறுக்க முடியாது. இல்ல, நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஏன்னா என்னென்ன பேசுறாரோ அடுத்தடுத்த செகண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துதான் இருக்கோம். ஆக்சுவலி கம்ப்ளீட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி பிரைஸ் பண்ணிருக்காரு, வெல்கம் நோட் எப்படி கொடுத்துருக்காருன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்னன்னா, நம்ம எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதற்கான சோர்சஸ் என்ன, யாரு என்ன சொல்லுங்க, எதுவுமே பொய் கிடையாது, எதுவுமே உண்மையான செய்தி தான். அது அந்த சோர்ஸ்ல இருந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் பல பேர் கமெண்ட் போடுவாங்க, இது தப்பு அது தப்புன்னு. அவங்க அந்த சோர்ஸை போய் பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியுது தப்பா இல்ல நம்ம கரெக்டா தான் சொல்லியிருக்கோமான்னு. ஆக மொத்தம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே உண்மை, அதாவது நமக்கு தெரியாம ஏதாவது இருந்திருக்கலாம், அதையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு செக் பண்ணி தான் போடுறோம். அதை மீறி ஏதாவது 1-2 செய்திகள் வந்துருச்சுன்னா அதை நம்ம மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியதுதான். ஏற்கனவே கேட்ட மாதிரி CIA மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன். ஒரு பக்கம் இப்படி பண்றாங்கன்னு நம்ம அமெரிக்காவை சொல்றோம், எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம பிரதமர் அங்க போனதுக்கு அப்புறம் எப்படி பாத்தீங்களா பிரைஸ் பண்ணிருக்காங்க, இந்தியா எவ்வளவு புகழ்றாங்க பாத்தீங்களா, எவ்வளவு என்னென்ன தெரியுமா, அமெரிக்கா இந்தியாப்பா அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசிக்கிறோம் இல்லையா. இதை பத்தி டீடைலா ஃபர்தரா பேசி அது பேசலாம். ஆனா நான் உங்களுக்கு இந்த இடத்துல குறிப்பா சொல்லிடுறேன். அதாவது கடைசி ஒரு 10 நிமிஷமோ 8-10 நிமிஷம் மோடி ஒரு மாதிரி ஆக்ரோஷத்தோட பேசினார். முதல்ல எல்லாமே சாஃப்டா ஜோவியலா உணர்வு பூர்வமாக தான் பேசினார். ஆனா கடைசியில ஒரு 8-10 நிமிஷம் ஒரு ஆக்ரோஷத்தோட பேசினார். அதை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது வரும்னு எனக்கு கண்டிப்பா எனக்கு தோணுச்சு, வரும். அது வந்தது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவினுடைய நிலைமை என்ன, பழைய இந்தியா 2014க்கு முன்னாடி இருக்கிற இந்தியா கிடையாது. இப்ப புதிய இந்தியா, மக்கள் உத்வேகத்தோட இருக்காங்க. அமெரிக்க வாழ் இந்தியர்களும் ஒன்றுபட்டு உணர்வோட இந்தியாவோட கனெக்ட் ஆகி இருக்காங்க. இதையெல்லாம் உலக நாடுகள் யார் யாரெல்லாம் விஷமம் பண்றாங்களோ அவங்க இதை உணரணும் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்ட் மெசேஜ் கொடுத்துரு, அதாவது ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காரு. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நல்லாவே பேசியிருக்காரு அந்த இடத்துல. நீங்க என்ன வேணா செய்யுங்க, உங்களால இன்னைக்கு இருக்கிற இந்தியா வேற, பழசு மாதிரி கிடையாது அப்படிங்கிறத அவங்களுக்கு குறிப்பா உணர்த்தி சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரு ஆக்ரோஷத்தோட அது வெளிவந்தது. நான் பார்த்தேன் அந்த ஃபுல் வீடியோவையும். அதை மற்ற ஒரு வீடியோல தெளிவா பார்க்கலாம். எலெக்ஷனை பத்தியே நம்ம வேற ஒரு வீடியோல சீரியஸாவே பேசலாம். ரொம்ப அழகா பேசியிருக்காரு அந்த எலெக்ஷனை பத்தி. அசந்து போயிடுவாங்க சில பேர் கேட்டாக்க. இந்தியாவுக்கு ஒன்னும் அமெரிக்கா பெருசா தேவையில்லை, ஆனா அமெரிக்காவுக்கு இந்தியா வேணும். இதை பல விதங்கள்ல நம்ம பார்க்கலாம். உடனே பல பேர் என்ன சொல்லுவாங்க, அது பெரிய வளர்ந்த நாடு, நீங்க என்ன பேசுறீங்க, அமெரிக்கா எதுக்கு நமக்கு சார்ந்து இருக்கணும்னு. அப்படி கிடையாது. பல விஷயத்துல இன்னைக்கு அங்க அமெரிக்கால உங்களுக்கு குறிப்பா நான் ஒண்ணு சொல்றேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்த அமெரிக்கன், நேட்டிவ் அமெரிக்கன், இந்த ஒயிட் பீப்புள்னு சொல்றாங்களே, நான் இந்த இடத்துல ரேஷியலா பேசல, ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு தான் அதை எடுத்து சொல்றேன். உடனே ஒயிட் பிளாக் அந்த மாதிரி கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க அந்த டாக்டர்லாம் வரமாட்டாங்க, அவங்க லீவுன்றவங்க. ஆனா இந்தியன் டாக்டர்ஸ் உடனே வராங்க, அட்டன் பண்றாங்க. அவங்களுக்கு 24/7 அவங்க டாக்டர் அப்படின்னா 24/7 நான் சர்வீஸ் மக்களுக்கு இருக்கணும்ன்றது உணர்வு இருக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, இது எனக்கு வீக்கெண்ட் அப்படின்றாங்க. அது மாதிரிதான். ஓகே, நன்றி, வணக்கம்.